This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் முழுவதும் மாணவர்கள் காத்திருக்கும் பக்கலோரியா தேர்வு முடிவுகள். வெளியாகும் தேதி அறிவிப்பு. பிரான்சில் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் கட்டிட ஜன்னல்களில் சுண்ணாம்பு பூசும் பழைய முறைக்கு திரும்பிய மக்கள். பாரிஸில் ஐஃபில் கோபுரத்தை தாக்கிய பிரம்மாண்ட மின்னல். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. பிரான்சில் கொடூர வெப்ப அலையால் ஒரு வாரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பலி. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை. பாரிஸ் மெட்ரோ ரயிலில் தொலைக்காட்சி பெட்டியை எடுத்துச் சென்ற இளைஞருக்கு அபராதம். பொது போக்குவரத்தில் பொருட்களை எடுத்துச் செல்வது குறித்த தெளிவற்ற விதிமுறைகளால் மீண்டும் எழுந்த விமர்சனம். பிரான்சில் கொடூர வெயிலில் காருக்குள் சிக்கிய 2 சிறுவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக தாய் மீது காவல்துறை சந்தேகம். பிரான்சில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வீட்டு வாடகை உதவித்தொகை ரத்து. ஜூலை 1 முதல் புதிய விதி அமுல். பிரான்சில் கோடைகால தள்ளுபடி விற்பனை நீட்டிப்பு. வெப்ப அலையால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு ஆறுதல். தொடர்வன விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்ஸ் முழுவதும் சுமார் 7,30,000 மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் பக்கலோரியாத் இறுதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் அதிகாரப்பூர்வ தேதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சுட்டெரிக்கும் வெப்ப அலைக்கு மத்தியிலும் இறுதிக்கட்ட வாய்மொழி தேர்வுகள் ஜூலை 1ஆம் தேதிக்குள் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான தேர்வு முடிவுகள் எதிர்வரும் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான மறுவாய்ப்பு தேர்வுகள் ஜூலை 9ஆம் தேதி வரை நடைபெறும். முடிவுகள் வெளியாகும் நாள் நாடு முழுவதும் ஒன்றாக இருந்தாலும் அது வெளியிடப்படும் நேரம் கல்வி மண்டலங்களை பொறுத்து மாறுபடும். அதன்படி ஏட பிரான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள வெர்சாய், கிரெட்டைல் மற்றும் பாரிஸ் ஆகிய 3 முக்கிய கல்வி மண்டலங்களுக்கான தேர்வு முடிவுகள் ஜூலை 7ஆம் தேதி நண்பகல் 12:15 மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் வரலாறு காணாத அளவிலான வெப்ப அலை சுட்டெரித்து வரும் நிலையில் இதனை சமாளிக்க பிரான்ஸ் மக்கள் மிகவும் எளிய மற்றும் பழமையான வழிமுறை ஒன்றை கையில் எடுத்துள்ளனர். தங்களது கட்டிடங்களில் உள்ள கண்ணாடி ஜன்னல்களில் சுண்ணாம்பை கரைத்து பூசுவதே அந்த முறையாகும். முன்பெல்லாம் நமது ஊர்களில் கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு அடிக்கும் வழக்கம் இருந்தது. இது கிருமிகளை கொல்வது மட்டுமின்றி வெயிலை பிரதிபலித்த கட்டிடங்களுக்குள் வெப்பநிலையை கணிசமாக குறைத்தது. ஆனால் காலப்போக்கில் பல வண்ணங்களில் அறிமுகமான பெயிண்ட்கள் காரணமாக கட்டிடங்களுக்குள் வெப்பம் அதிகரித்து அதை குறைக்க ஏசி பயன்பாடு பெருகியது. இந்த ஏசி வெளியிடும் வெப்பத்தால் உலக வெப்பமயமாதலும் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் மக்களும் தற்போது வெப்பத்தை தணிக்க கண்ணாடிகளில் சுண்ணாம்பு பூசும் பழைய முறைக்கு திரும்பியுள்ளனர். ஆய்வுகளின்படி கண்ணாடிகளிலும் கட்டிடங்களின் வெளிப்புற சுவர்களிலும் இவ்வாறு வெள்ளை நிறம் பூசுவதால் கட்டிடத்துக்குள் 1.7 செல்சியஸ் வரை வெப்பம் குறைகிறது. அதிலும் குறிப்பாக வெளிப்புற சுவர்களில் ஒரு பூச்சு கருப்பு நிற பெயிண்ட் அடித்து அதன் மீது வெள்ளை நிற பெயிண்ட் அடித்தால் வெப்பநிலை 7.6 செல்சியஸ் வரை குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக சந்தையில் விற்கும் பெயிண்ட்களை ஒப்பிடும்போது சுண்ணாம்பின் விலை மிகவும் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரத்தின் மீது சக்தி வாய்ந்த மின்னல் தாக்கிய காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. கடந்த சில நாட்களாக பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வெப்ப அலை வீசி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் பாரிஸில் புயல் காற்று மற்றும் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. இந்த தீவிரமான மழை பொழிவின் நடுவே சுமார் 1063 அடி உயரம் கொண்ட ஐஃபில் கோபுரத்தின் உச்சியை பிரம்மாண்டமான மின்னல் ஒன்று தாக்கியுள்ளது. சுமார் 1,00,000 வோல்ட் மின்சாரத்திறன் கொண்ட மின்னல் தாக்கிய போதிலும் கோபுரத்தில் சிறு பாதிப்பு கூட ஏற்படவில்லை. கோபுரத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன மின்னல் கடத்திகள் மூலம் இயற்பியலின் ஃபாரடே கேஜ் தத்துவத்தின்படி அதிகப்படியான மின்சாரம் வெளிப்புற கட்டமைப்புகள் வழியாக பாதுகாப்பாக பூமிக்குள் கடத்தப்படுவதே இதற்கு காரணமாகும். கோபுரத்தின் பிரம்மாண்டமான உயரம் காரணமாக ஆண்டுக்கு 5 முதல் 10 முறை ஐஃபில் கோபுரத்தில் மின்னல் தாக்குவது வழக்கமான ஒன்றுதான் என அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் கடந்த வாரம் கடுமையான வெப்ப அலையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் பப்ளிக் ஹெல்த் பிரான்ஸ் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவலின்படி கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் இயல்பான நிலையை விட சுமார் 1000 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன.
இதில் அதிகபட்சமாக 85% பேர் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய இல-ட-பிரான்ஸ் பிராந்தியத்தில் வீட்டிலேயே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்துள்ளது. இதனால் தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு கூடுதல் பராமரிப்பு மற்றும் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பல இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை கடந்ததால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மருத்துவமனைகள் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகின. நேற்று ஜூன் 28 வெப்பம் சற்றே குறைந்திருந்தாலும் இது ஒரு ஆரம்பகட்ட மதிப்பீடு மட்டுமே என்றும் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மெட்ரோ ரயிலில் தொலைக்காட்சி பெட்டியை எடுத்துச் சென்ற 27 வயதுடைய இளைஞருக்கு 150 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெட்டிக்குள் அடைக்கப்பட்டிருந்த அந்த தொலைக்காட்சியை அவர் தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றபோது அது பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் அதிக அளவிலான பொருள் என கூறி அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி இந்த அபராதத்தை விதித்துள்ளனர். சட்டத்தை யாரும் அறியாமல் இருக்க முடியாது என அதிகாரிகள் இதற்கு விளக்கமளித்துள்ளனர். முன்னதாக கடந்த 2025 ஆண்டு மே மாதத்தில் இளம் பெண் ஒருவர் மெட்ரோவில் பெரிய செடியொன்றை எடுத்துச் சென்றதற்காக அபராதம் விதிக்கப்பட்டு பின்னர் மக்களின் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து ராக் நிர்வாகம் அதனை திரும்ப பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பொது போக்குவரத்தில் எடுத்துச் செல்லப்படும் அதிக பருமனான பொருட்களுக்கான விதிமுறைகள் தெளிவற்றவையாக உள்ளன என மீண்டும் சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஸ்வீட்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 பிரான்சில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலைக்கு மத்தியில் கார்பென்ட்ரஸ் நகரில் காருக்குள் சிக்கிக்கொண்ட 2 சிறுவர்கள் வெப்பத்தால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கசிம் பெனுவாலி என்ற 4 வயது சிறுவனும் சதக் என்ற 2 வயது சிறுவனுமே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நீச்சல் மற்றும் மளிகைப் பொருட்கள் வாங்கும் பணிகளை முடித்துவிட்டு மதியம் 1 மணியளவில் வீடு திரும்பிய தாயார் சிறுவர்கள் இருவரும் காரில் சுயநினைவின்றி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவசர உதவிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவசர கால மருத்துவ குழுவினர் தீவிரமாக முயன்றும் சிறுவர்களை காப்பாற்ற முடியவில்லை. சிறுவர்கள் இருவரும் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் தாயாருக்கு தெரியாமல் தாங்களாகவே காரின் கதவை பூட்டிக் கொண்டதாக முதற்கட்டமாக கூறப்படும் நிலையில் இது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இருப்பினும் குறித்த தாயார் அளிக்கும் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடும் வெப்பம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவே சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இருந்து வந்து கல்வி பயிலும் மாணவர்களுக்கான வீட்டு வாடகை உதவித்தொகை வரும் ஜூலை 1 முதல் அதிரடியாக ரத்து செய்யப்பட உள்ளது. சமூக அடிப்படையிலான உயர்கல்வி உதவித்தொகை பெறாத வெளிநாட்டு மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை இனி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான நிதிச் சட்டத்தின் ஒரு பகுதியாக நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த முடிவுக்கு பிரான்சின் அரசியலமைப்பு கவுன்சிலும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இருப்பினும் பயிற்சி ஒப்பந்தத்தின் கீழ் படிக்கும் மாணவர்கள் மற்றும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யும் மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை தொடர்ந்து தடையின்றி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு எதிரான தேசிய முன்னுரிமை கொள்கையை இந்த நடவடிக்கை அப்பட்டமாக ஊக்குவிப்பதாக கூறி மாணவர் அமைப்புகள் மற்றும் வீட்டு வசதி உரிமை அமைப்புகள் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. பிரான்சில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு உதவுவதற்காக கோடைக்கால தள்ளுபடி விற்பனை காலத்தை ஜூலை 21 பிறகும் சுமார் 1 வாரம் நீட்டிக்க அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான புதிய நிறைவு தேதி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொளுத்தும் வெயிலால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர தயங்குவதால் குறிப்பாக நகர மையங்களில் உள்ள சிறிய மற்றும் சுயாதீன கடைகளில் விற்பனை கடுமையாக சரிவடைந்துள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட பெரிய வணிக வளாகங்களுக்கு இந்த சூழல் ஓரளவு சாதகமாக அமைந்தாலும் மக்களின் இணைய வழி கொள்முதல் அதிகரிப்பால் சிறிய வணிகர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். வெப்ப அலை தற்போது சற்று தணிய தொடங்கியிருந்தாலும் அதன் தாக்கத்தால் மருத்துவமனைகள் இன்னும் கடும் அழுத்தத்தையே எதிர்கொண்டு வருகின்றன. மேலும் ஆண்டு முழுவதும் வழங்கப்படும் தொடர் சலுகைகளால் பாரம்பரிய கோடைகால தள்ளுபடி விற்பனையின் முக்கியத்துவம் சமீப காலமாக குறைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.